ஓம் தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாது. சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா. ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவகுமார். இன்று நாம் ஐயப்பன் கருணை என்பதை பற்றி பார்ப்போம். ஐயப்பன் பக்தனுடைய குறையை எவ்வாறு நீக்கினார் என்பது இந்த பதிவில் காண்போம். சென்னையில் ஆட்டோ ஓட்டுநர் பணியை சங்கர் செய்து கொண்டிருந்தார். அவர் மனைவி அஞ்சலை வீட்டு வேலை செய்து கொண்டிருந்தார். அவர்களுக்கு ஒரு மகன் ஒரு மகள் இருந்தாள். மகன் 5ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்தார். மகள் 9ஆம் வகுப்பு படித்திருந்தார். மகள் நன்றாக படித்து கொண்டிருந்தார். இருந்தாலும் அவருடைய தாயாருடைய உடல்நிலை மோசமானதால் அடிக்கடி மருத்துவ செலவு ஏற்பட்டது. அதற்காக சங்கர் பலரிடம் கடன் வாங்கியிருந்தான். கடன் சுமை அவனை வாட்டி கொண்டு இருந்தது. அஞ்சலை ஏதோ வீட்டு வேலை செய்து வந்ததனால் குடும்பம் நடந்து கொண்டிருந்தது. என்ன செய்வது என்பது புரியாமல் சங்கர் இருந்தார். ஜோதிடரும் சங்கர் தன்னுடைய ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு காட்டினார். ஜோதிடர் அவருடைய ஜாதகத்தை கணித்துவிட்டு, உனக்கு 7 நாட்டு சனி நடக்கிறது, நீ சனீஸ்வர பகவானுக்கு எள்ளு தீபம் போடு என்றார். சங்கர், நான் ஒவ்வொரு வருடமும் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுவேன். இந்த வருடம் என்னால் போட முடியவில்லை. விரதம் மட்டும் இருந்து கொண்டுள்ளேன். கையில் வேற காசு இல்லை. என்ன பண்ணுவது என்று தெரியவில்லை என்றார். ஜோதிடர் சங்கரை பார்த்து, இந்த வருடம் உன்னால் மலைக்கு போக முடியாது, தடை வரும் என்றார். சங்கர் என்ன தடை வரும் என்று திரும்ப கேட்டார். ஜோதிடர், ஏதோ ஒரு வகையில் தடை வரும், எனக்கு தெரியாது, ஆனால் கடவுள் அருள் இருந்தால் நீ மலைக்கு போகலாம் என்று சொல்லி சங்கரை அனுப்பிவிட்டார். சங்கர் வெளியே வந்து ஆட்டோவை ஸ்டார்ட் செய்தான். ஆட்டோ ஸ்டார்ட்ஸ் ஆகவில்லை. என்ன இது சகன தடையா என்று சங்கர் குழம்பி போனான். 10 நிமிடம் போராடி ஆட்டோவை கிளப்பி வீட்டிற்கு வந்தான். வீட்டில் அவங்க மனைவி வாசலில் நின்று கொண்டு கண்ணீர் மல்க நின்று கொண்டு கூவினாள். என்ன, ஆஸ்பத்திரிக்கு போவோம், அம்மாவுக்கு ஒன்றும் உடம்பு முடியாமல் போயிடுச்சுன்னா. உடனே தாயாரை அழைத்து கொண்டு அரசு மருத்துவமனைக்கு சென்றார். அங்கு அவரை பரிசோதித்த டாக்டர் ஊசி மருந்தெல்லாம் ஒரு லிஸ்ட்டு எழுதி கொடுத்தார். உடனே அதை வாங்கி கொண்டு வந்து சங்கர் கொடுத்த உடனே டாக்டர் ஊசி மருந்துகள்லாம் செலுத்திவிட்டு அம்மாவை பத்திரமா பார்த்துக்கோ என்று சொல்லி அனுப்பி வைத்தார். தாயாரை அழைத்து கொண்டு வீட்டுக்கு வந்தவன் அசதியில் படுத்து தூங்கிவிட்டான். மறுநாள் காலையில் கதவை யாரோ வேகமாக தட்டினார்கள். சங்கர் எழுந்து சென்று கதவை திறந்தார். அவர் ஓனர் ஆவேசமாக நின்று கொண்டிருந்தார். என்ன, 30 நாளாக நீ வாடகையே தரலை, உன்னால் வண்டிக்கு எனக்கு எந்தவித வருமானமும் இல்லை, நான் வண்டியை எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லி வண்டியை எடுத்துக்கொண்டு அவர் சென்று விட்டார். சங்கர் இணைந்து போகனான். என்ன பண்ணுவது என்று தெரியவில்லை. ஐயப்பன் படமிடம் சென்று முறையிட்டு கதறி அழுதான். எனக்கு இருந்தது ஒரு வண்டி, அதை ஓட்டித்தான் நான் குடும்பத்தை பார்த்தேன். எனக்கு ஒன்றும் புரியலை. நீதான்பா எதுவும் பண்ணணும். ஏற்றிவிடப்பா ஐயப்பா, என்னை ஏற்றிவிட ஐயப்பா என்று கதறினான். ஐயப்பா, உன் மலைக்கு வரணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். கையில் வேறு காசும் இல்லை, ஓட்டுறதுக்கு வண்டியும் இல்லை, எனக்கு பணம் வராது, கடன்காரன் தொல்லையும் அதிகமாக இருக்குது, நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி அன்று முழுவதும் அவன் சாப்பிடவே இல்லை, தூங்கிவிட்டான். மறுநாள் காலை அவன் வீட்டு கதவை யாரோ வந்து தட்டினார்கள். வெளியே வந்து பார்த்தான். ஐயப்ப பக்தர். அவரை பார்த்துவிட்டு, இந்த ஏரியாவில் கேட்டம்பா, சங்கர் ஆட்டோ ஓட்டுற நீதானா? ஆமாம் ஐயா, என்ன விஷயம் என்று கேட்டார். நான் ஒரு ஆட்டோ வாங்கினேன், அந்த ஆட்டோ இப்போ ஸ்டார்ட் ஆகலை, நீ வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கொடுன்னார். சங்கர் அவருடன் சென்று ஆட்டோவை ஸ்டார்ட் செய்து கொடுத்தான். என்னப்பா, நீ ரொம்ப வருத்தமாக இருக்கியே, என்ன கவலை உனக்குன்னு அவர் கேட்டார். சங்கர் உடனே, ஐயா, நான் மலைக்கு போகணுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், கையில் வேற காசு இல்லை, 30 நாளாக வாடகை பாக்கி, ஓனர் வண்டி எடுத்துன்னு போயிட்டாரு, நான் இப்போ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் எப்படியாச்சும் மலைக்கு போகணுன்னு சொன்னோம். உடனே, ஏன்பா, இன்னையிலேருந்து என் வண்டி எடுத்து நீ வாடகைக்கு ஓட்டு, ஆனால் ஒழுங்காக நீ வாடகை கொடுத்துடணும், மலைக்கு போகிறதுக்கு முன்னாடி உன் செலவுக்கு அட்வான்ஸுக்கு நான் பணம் தரேன்னு சொன்னார். உடனே சங்கர் மகிழ்ச்சியால் துள்ளினான். ஐயப்பா, என்னை காப்பாற்றிட்டப்பா, சுவாமியே சரணம் ஐயப்பா, சுவாமியே சரணம் ஐயப்பா, சுவாமியே சரணம் ஐயப்பா என்று சொல்லி ஆட்டோவை ஸ்டார்ட் செய்து
எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு வந்தான். அவன் சவாரி தொழிலை ஆரம்பித்தான். சங்கர் உடைய வாழ்க்கையில் ஐயப்பன் எவ்வாறு அவன் குறையை நீக்கி மலைக்கு வைக்க வழியை காட்டினார் என்பதை இந்த பதிவில் இதுவரை பார்த்தோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.